Hello friends, welcome to Fantasy with Tamil YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்படா ராயல்ஸ் அண்ட் ட்ரெயின்பேக்கோ கிங் ரைடர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற எலிமினேட்டர் மேட்ச், இந்த எலிமினேட்டர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கிட்டத்தட்ட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு மூணு மேட்ச் தான் நடக்கிறதுக்கு. ஸோ இது எலிமினேட்டர் மேட்ச். இந்த மேட்ச்ல வின் பண்றாங்க குவாலிஃபைட் 2ல போய் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச் பார்படா ராயல்ஸா இருக்கட்டும், ட்ரெயின்பேக்கோ கிங் ரைடர்ஸ் இதுல வின் பண்ற டீம் டைரக்டா குவாலிஃபைட் 2க்கு போயிருவாங்க. ஸோ லாஸ் ஆகிற டீம் வெளியே போயிருவாங்க. ஸோ அதனால இவங்க ரெண்டு பேருக்குமே இது ஒரு முக்கியமான மேட்சா தான் இருக்க போகுது. இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் 2ஆம் தேதி அக்டோபர் நடக்கிறதுக்கு. டைமிங் விடிய காலம் 4:30 மணிக்கு இந்த மேட்ச் நடக்கிறதுக்குங்க. ஸோ வினுவை பொறுத்த வரைக்கும் சேம் அதே கயானால தான் இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட கடைசி மேட்ச் வரையுமே கயானா தான் நடக்க. அந்த கயானா பிச்சர் போட பார்ப்போம். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே டாமினேட் பண்றாங்க. ரீசனா அந்த வயசுல எல்லா மேட்ச்லுமே, இந்த பர்டிகுலர் எல்லா மேட்ச்லுமே ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே டாமினேட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மீடியம் ஃபாஸ்ட் போடக்கூடிய பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்ல டாமினேட் பண்றாங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் சப்போர்ட்டிங்கா இருக்கும், செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. பட் இந்த மீடியம் ஃபாஸ்ட் பர்டிகுலர் போடக்கூடிய பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்ப விக்கெட்டிங் ஆப்ஷன் எடுக்கிறாங்க. இந்த இதுல டாஸை வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் சூஸ் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஒரு பர்டிகுலர் ஸ்கோர் மினிமம் 180+2க்கு மேல அடிச்சிட்டாங்கன்னா செகண்ட் ஹாஃப் பேட் பண்றாங்களா சேஸ் பண்றதுக்கு ரொம்பவே செலக்ட் பண்றாங்க. செகண்ட் ஹாஃப் பேட் பண்ற டீம் 140 150+ ரன்லயே ஆல் அவுட் ஆயிடுறாங்க. ஸோ மோஸ்ட்லி டாஸை வின் பண்றவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அடுத்ததா நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும் சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ரெண்டு டீம்ல பிளேயிங்ல சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதுவும் நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததான் வெனுவை கடை பார்ப்போம். ஸோ இந்த கயானா வெனுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 51 மேட்ச் பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 24 மேட்சும் பேட் செகண்ட் ஆஃப் பண்ணவங்க 26 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெனுல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கும் போது பேட் செகண்ட் ஆஃப் பண்ணவங்க தான் அதிகபட்ச மேட்சும், பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க ஒரு 20 மேட்ச் 19 மேட்ச் சம்திங் தான் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சீசன் இந்த இயர்ல பேட் ஃபர்ஸ்ட் பண்றவங்க தான் அதிகபட்ச மேட்ச் வின் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட். பேட் ஃபர்ஸ்ட் பண்றவங்க செகண்ட் பண்றவங்க ஸ்கோர் ரேட்டிங்ல ரொம்பவே டிஃப்ரெண்ட்ல அப்ரேட்ல இருக்காங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அவங்களோட வின்னிங் பொசிஷன். ஸோ இதுல ஆவரேஜ் ஸ்கோர் 149, ஹையஸ்ட் ஸ்கோர் 226 அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் 79க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஹெட்வுட் ரெக்கார்ட் பார்ப்போம். ஸோ ஹெட்வுட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 24 மேட்ச் பிளே பண்ணியிருக்காங்க. அதில் ட்ரெயின்பேக்கோ கிங் ரைடர்ஸ் 15 மேட்சும் பார்படா ராயல்ஸ் 9 மேட்ச் மட்டும் வின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5-6 மேட்ச் அப்ரைட்ல இருக்கிறாங்க ட்ரெயின்பேக்கோ கிங் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, பார்த்ததா நீங்களும் நம்ம குபேர ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல ப்ளே பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி ரொம்பவே டிஃபரன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல மோஸ்ட்லி 90% மேல யூஸ் பண்றது டியோ ஆப்ஷன். ஸோ டியோவை பொறுத்த வரைக்கும் காமனா ஒரு 5 பிளேயர் அவங்களே கொடுத்துருவாங்க. இந்த 5 பிளேயர்ல இருந்து எனி ஒன் பிளேயர் நம்ம பிக் பண்ணணும். அதாவது பிக் ஒன் பிளேயர் வின் மோர் மணி. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல நம்ம பிளே பண்ண போறோம். நம்ம பிக் பண்றது ஒரே பிளேயர், நம்ம பிளே பண்ணக்கூடிய ஆப்னண்டும் ஒரே ஒருத்தர் தான். ஒருத்தர் கூட நம்ம மோத போறோம். ஸோ அந்த ஆப்னண்ட் எந்த பிளேயரை கிளிக் பண்ணிருக்காரு அப்படிங்கிறதும் நம்மளால பாத்துக்க முடியும். அவர் எந்த மாதிரி பேட்ஸ்மேனா இல்ல ஆல்ரவுண்டரா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆப்போனன்ட்ல நம்ம யாரை போட்டா நம்ம வின் பண்ணலாம் அப்படிங்கறத நம்மளால கால்குலேஷன் பண்ண முடியும். அப்ப கால்குலேட் பண்ணி நம்மளால ஈஸியா அதுல வின் பண்ண முடியும். ஸோ மறக்காம நம்ம குபேர ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FG. ஸோ நிறைய பேர் குபேர ஆப் யூடியூப்ல இருக்க லிங்க் மூலமா போனா டவுன்லோட் பண்ண முடியல அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் சர்வர் இஷ்யூ இருக்கனால நிறைய பேருக்கு அதே பிரச்சனை தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கோம். குபேர ஆப்போட லிங்க் நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்க் மூலமா போய் டவுன்லோட் பண்ணுங்க. ஈஸியா டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, இப்போ அடுத்ததா ரெண்டு டீமோட பாசிபிள் பிளேயிங் யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் பார்ப்போம். பார்படா ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் குயின்டன் டிகாக் அண்ட் கார்வால்ஸ் இவங்க ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. குயின்டன் டிகாக் இந்த டீமோட
விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கார்ன்வால் வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் வந்து பிளே பண்ணல. ஸோ இந்த மேட்ச் மோஸ்ட்லி பிளே பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அடுத்த அலையன், அத்னாஸ், ரோமன் பவுல், டேவிட் மில்லர், ஜான்சன் ஹோல்டர், கேசவ் மகாராஜ், மகேஷ் தீக்ஷனா, நவீன் உல்லக் அண்ட் ஒபேக் மெக்காய். ஸோ ஒபேக் மெக்காய் லாஸ்ட் மேட்ச் இல்ல, பட் இந்த மேட்ச் கம்பல்சரி ஒபேக் மெக்காய் பேட் பண்றதுக்காக வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ அடுத்ததா ட்ரைன் பகல் இங்கிலாந்து ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜான்சன் ராய், சுனில் நரேன் இவங்க 2 பேரும் அந்த இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஸோ சுனில் நரேன் ரொம்ப இன்ஜுரினால லாங் டைம் வந்து பிளே பண்ணல. லாஸ்ட் இதுல சொல்லியிருப்பாங்க இன்ஜுரி நிறைய பிளே பண்ணல. அடுத்த மேட்சுக்கு வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்கும் சொல்லி பொலாடே வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மேட்ச் இவர் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது கிறிஸ் கார்டி, நிக்கோலஸ் பூரான், டிம் டேவிட், கிரண் பொலார்ட், ஆண்டர் ரசல், அகில் ஹுசேன், கிறிஸ் ஜார்டன், சலாம் கெயில் அண்ட் ட்ரைஸ் ஹைன்ஸ். ஸோ இவங்க தான் வந்து ட்ரைன் பகல் கீழே பாசிபிளான பிளேயிங்ல வந்து இருக்கு. பாரதா 2 டீமோட பாசிபிளான பிளேயிங்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்ல வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்பரா ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் குயின்டன் டீகாக், கார்ன்வால்ஸ், ஜான்சன் ஹோல்டர் இவங்க 3 பேரும் டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. குயின்டன் டீகாக் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு ஃபேண்டசி வேல்யூ ரொம்ப ரொம்ப சூப்பரான வந்திருக்காரு. மினிமம் ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அவர் பேட்டிங்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது. அதே செகண்டா பேட் பண்றாருன்னா இவரு ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 விக்கெட் கீப்பர் மூலம் கிடைக்கிற ஒரு 20 ஓவராலா ஒரு 55ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் வரை எதிர்பார்க்கலாம் செகண்டா இவர் பேட் பண்ணும்போது. அதே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா பேட்டிங் மூலமா ஒரு 60, டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 விக்கெட் கீப்பர் ஒரு 20, மினிமம் ஒரு 90ல இருந்து ஒரு 95+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குயின்டன் டீகாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் குயின்டன் டீகாக் போத் இன்னிங்ஸ்லும் ஒரு வெப்பன் வந்து கொடுத்து பாருங்க. பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட கொடுத்துருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. இவர் எந்த மாதிரி பவுலர்கிட்ட வீக்கா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அண்ட் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். ரீசெண்டா நடந்த ஒரு 5 மேட்ச்ல ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் இந்த மாதிரி பவுலர் தான் வந்து நிறைய முறை வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அதுக்கு ஆப்போனன்ட்ல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ் ஜார்டன் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர், அகில் ஹுசைன் ரைட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஸோ இவங்க 2 பேரும் வந்து இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி அகில் ஹுசைன் அந்த பவர் பிளேலே வந்து பவுல் பண்றதுனால அகில் ஹுசைன் அண்ட் குயின்டன் டீகாக் அல்லது கிறிஸ் ஜார்டன் அண்ட் குயின்டன் டீகாக் இவங்க 2 பேருக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்ததா கார்ன்வால். ஸோ கார்ன்வாலை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா அந்த 2 மேட்ச் பிளே பண்ண கிடையாது. இந்த மேட்ச் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அது பிளே பண்ணாருன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷன் இருக்க காரணத்தினால இவருக்கு வந்து கொடுக்க ஸ்ட்ரைக்ல வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பிளே பண்ணாருன்னா செகண்டா பேட் பண்ணும்போது இவட்டு இருந்து நம்ம 15ல இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம். அதே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு 20ல இருந்து ஒரு 25. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் கார்ன்வால் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல கூட 4 ஓவரால 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம் பேட்டிங் இருந்து. அண்ட் பவுலிங்ல செகண்டா பவுல் பண்ணும் போது இவர்கிட்ட வந்து ஆவரேஜா ஒரு விக்கெட் நம்ம வச்சுக்கிட்டாலும் ஒரு 25 ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் வந்துடும். ட்ரீம் டீம்ல எலிஜிபிள் ஆகிறாரு. ஸோ ஸ்பின்னர்ஸ் ரொம்ப டாமினேட் பண்றதுனால போத் இன்னிங்ஸ்ல இவர் பேட்டிங் யார் வந்தாருன்னா ஸோ இந்த மேட்ச் இவர் பிளே பண்ணாருன்னா போத் இன்னிங்ஸுமே ஒரு இம்பார்ட்டன்ட் தான் கொடுத்து பாருங்க. ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்காரு, ஒரு டிஃபரன்ஸ் ஒரு சூட்டபிள் பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ இவர் எந்த மாதிரி பவுலர் வீக்கா இருக்காருன்னா சேம் குயின்டன் டீகாக் என்ன ஆப்ஷனோ அதே ஆப்ஷன்ஸ் தான் இருக்காரு. ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். இதுல மோஸ்ட்லி லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் தான் ஒரு 2-3 மேட்ச்ல வந்து விக்கெட் வந்து இழந்திருக்காரு. ஸோ அகில் ஹுசைன் அண்ட் கார்ன்வால்ஸுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்ததா ஜான்சன் ஹோல்டர். ஜான்சன் ஹோல்டர் போத் இன்னிங்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும் போது ஒரு டெத் ஓவர் ஆப்ஷன்ல வந்து பவுல் பண்றாரு. கடைசியா அந்த 19 இல்ல 20 ஓவர் பவுல் பண்றதுனால ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும் போது ஒரு 2 விக்கெட் அதிகபட்சம் ஒரு 3 விக்கெட் ஆப்ஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 அதிகபட்சமா 2 இந்த மாதிரி ஆப்ஷன் தான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் பேட் பவுல் பண்ணல ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் பண்றாருன்னா ஒரு பேட்டிங்ல இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல கூடிய ஒரு 4 ஓவரால 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஒரு விக்கெட் அப்படிங்கிறது 25 இருந்து ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம் செகண்டா பவுல் பண்ணும்போது. அதே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 50+ ஃபேண்டசி பாயிண்ட் விக்கெட் மூலயமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு, டீம்ல இருக்கக்கூடிய 4. ஸோ ஒரு பேட்டிங் ஆட வரதுக்கு முன்னாடியே ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் இவர்கிட்ட வந்து கிடைச்சிடும். பேட்டிங்ல இருந்து ஒரு 15+ ரன் அடிச்சாலும் ஒரு 20 ஓவராலா ஒரு 70ல இருந்து ஒரு 75+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஜான்சன் ஹோல்டரை பொறுத்த வரைக்கும். ஜான்சன் ஹோல்டர் ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர்கிட்ட கொஞ்சம் நிறைய முறை வந்து விக்கெட் வந்திருக்காங்க. ஸோ அந்த இதுல ஆப்போனன்ட் டீம்ல யார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரைன் ஹைன்ஸ். ஸோ இவரும் அண்ட்
டிம் டேவிட். ஸோ டிம் டேவிட் லாஸ்ட் மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க, ஒரு தான் பவுல் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மேட்சும் டிம் டேவிட்டுக்கு பவுலிங் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா மஸ்ட் ட்ரை. ஸோ டிம் டேவிட் ஜான்சன் ஹோல்டர் கூட ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ டிம் டேவிட் பவுலிங் பண்ணல அப்படின்னா ட்ரெயின் ஹைன்ஸுக்கும் அண்ட் ஜான்சன் ஹோல்டருக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ அடுத்ததா ட்ரெயின் பக்கம் கிங் நேஷனோட டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனில் நரேன், நிக்கோலஸ் பூரான், ஆண்டர் ரசல். சுனில் நரேன் இந்த மேட்ச் மோஸ்ட்லி பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரொம்பவே முக்கியமான மேட்ச் அப்படிங்கிறனால சுனில் நரேன் கண்டிப்பா பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி பிளே பண்ணாருன்னா என்னை பொறுத்த போத் இன்னிங்ஸ் மாதிரி இம்பார்ட்டன்ட். ஸ்மால் லீக்கு கேப்டன் ஆஃப் தி வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. போத் இன்னிங்ஸும் சேர்த்து 2 அதிகபட்சம் 3 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு 2 விக்கெட் போத் இன்னிங்ஸ்லயுமே 50+ ஃபேண்டசி பாயிண்ட், பேட்டிங்ல வந்து 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 ஓவராலா 85ல இருந்து ஒரு 90+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும். ஸோ சுனில் நரேன் இந்த மேட்ச் இருந்தாருன்னா போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. 1 or 2 டீமுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சூட்டபிளா இருப்பாரு. ஸோ சுனில் நரேன் ரைட் ஆம் ஆஃப் பிரேக் பவுலர் தான் கொஞ்சம் நிறைய முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. ஸோ அந்த ஆப்போசிட்ல ஆப்போனன்ட் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா தீக்ஷனா வந்து இருக்காருங்க. ஸோ தீக்ஷனா பவர் பிளேலே வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பவர் பிளே தீக்ஷனா அண்ட் சுனில் நரேனுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் நிக்கோலஸ் பூரான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் சொன்னீங்கன்னா ஸ்மால் லீக்கு 1 or 2 கேப்டன் வைஸ் கேப்டன் சூட்டபிளா பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்ல இருந்து மட்டும் 140+ ரன் வரையும் அடிச்சிருந்தாங்க. ரொம்ப ஒரு சூப்பரான மேட்ச் தான் பிளே பண்ணியிருந்தாரு. 1 ஹேண்டா நின்று ஸ்கோரை வேற லெவலுக்கு கொண்டு போயிருந்தாரு. ஸோ இந்த மேட்ச் இவர்கிட்ட நம்ம ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம். நான் வந்து ஒரு ஆவரேஜ் தான் வந்து சொல்றேன். ஸோ கம்பல்சரி இவ்வளவு ஸ்கோர் அடிப்பாரு அப்படிங்கிறத நான் பர்டிகுலர் இன்ஃபார்ம் பண்ண விரும்பல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் ஆவரேஜா ஒரு பேட்டிங்ல இருந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 ஓவராலா ஒரு 34+ ஃபேண்டசி பாயிண்ட் அவர் பேட்டிங் இருந்து கிடைச்சிடும். அண்ட் விக்கெட் கீப்பிங் மூலமா 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அப்படி ஓவராலா ஒரு 55ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் நம்ம ஒரு ஆவரேஜா அவருக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இந்த மேட்ச் கிராண்ட் லீக் ட்ரை பண்றவங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ சுனில் நரேன் இந்த மேட்ச் இருந்தாருன்னா சுனில் நரேனுக்கு சும்மா கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி சுனில் நரேன் இல்லை அப்படின்னா நிக்கோலஸ் பூரான் கூட அந்த இடத்துல நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து வந்து ஆண்டர் ரசல். ஸோ ஆண்டர் ரசல் ஒரு கேள்விக்குறியா தாங்க இருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப ஒஸ்டா பிளே பண்ணிட்டு இருக்காரு. ரீசன்ட் வைஸ்ல அவர் பேட்டிங்ல இருந்து பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வந்தது இல்லை, பவுலிங்லயும் பெரிய விக்கெட்டிங் ஆப்ஷன் எதுவும் கிடைக்கல. பட் ரொம்ப ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன், குவாலிட்டியான பவுலர். பட் ரீசன்ட் வைஸ்ல கொஞ்சம் ஒரு பேட்டிங் ஆடுறது பவுலிங் ரொம்பவே ஒஸ்டா தான் வந்து இருக்கு. லாஸ்ட் மேட்ச் டாப் ஆர்டர்ல பேட்டிங் வந்தாரு, பேட்டிங்லயும் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, பவுலிங்லயும் விக்கெட்டிங் ஆப்ஷன் எதுவும் இல்ல. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் ஆண்டர் ரசல் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க ட்ரெயின் பக்கம் கிங் நேஷன் அப்படின்னா ஆண்டர் ரசல் இருந்து நம்ம 1 விக்கெட் அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பக்கம் கிங் நேஷன் பேட் பண்றாங்க அப்படின்னா ஆண்டர் ரசல ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இவர் எந்த மாதிரி பவுலர் வீக்கா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஸோ இந்த மாதிரி பவுலர்கிட்ட நிறைய முறை வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. ஸோ அந்த ஆப்போனன்ட்ல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நவீன் உலக் வந்து இருக்காருங்க. ஸோ நவீன் உலக் அண்ட் ஆண்டர் ரசல், அப்படி இல்லைன்னா தீக்ஷனா அண்ட் ஆண்டர் ரசல். ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா 50-50 ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்க பிளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படின்னு டீட்டெயில வந்து பார்ப்போம். ட்ரெயின் பக்கம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஜான்சன் ராய், டிம் டேவிட் இவங்க 2 பேரும் ஒரு 50-50 ஆப்ஷன் வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஜான்சன் ராய் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு ஆப்ஷன் வச்சுல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரிஸ்கா ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா பேட் பண்ணும்போது பேட் பண்ணிட்டு வேற பிளேயரை நீங்க பிக் பண்றது ஒரு சூப்பர் ஆப்ஷனா வந்து இருக்கும். சேம் டிம் டேவிட் இந்த மேட்ச் பவுல் பண்ணாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை. இவர்கிட்ட இருந்து போதில 1 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ டிம் டேவிட் பவுல் பண்ணாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை. பவுல் பண்ணல அப்படின்னா 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ரோமன் பவுல், டிம் டேவிட் மில்லர். ஸோ ரோமன் பவுல் ஃபர்ஸ்ட் பேட் மஸ்ட் ட்ரைங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேட் பண்ணும்போது இவர்கிட்ட நம்ம ஒரு 75ல இருந்து 80+ ஸ்கோர் வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம போது ஆவரேஜா இவர்கிட்ட நம்ம ஒரு 45+ ரன் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் ஒரு பேட் பண்ணும்போது. அதே செகண்டா பேட் பண்றாருன்னா 20+ ரன்லயே வந்து ஏர்ல விக்கெட் வந்து இழந்துறாரு. ஸோ ரோமன் பவுல் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. அடுத்த டேவிட் மில்லர். ஸோ டேவிட் மில்லர் செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து பாருங்க. ஸோ டேவிட் மில்லர் செகண்டா பேட் பண்ணும்போது பர்டிகுலர் ஸ்கோர் இதுதான் அவருக்கு வந்து மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த ஆட ஆரம்பிச்சிருவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது
செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா இவர்கிட்ட இருந்து ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ரன் வரையும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ டேவிட் மில்லர் செகண்டா பேட் பண்றாருன்னா இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ரோமன் பவுல் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. அடுத்த லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். கேசவ் மகாராஜ், நவீன் உலக் அண்ட் உபேக் மெக்காய் இவங்க 3 பேரும் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்காங்க. கேசவ் மகாராஜ் செகண்டா போல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஃபர்ஸ்ட் போல் பண்றதை கம்பேர் பண்ணும்போது. சேம் அப்படியே நவீன் உலக் அண்ட் உபேக் மெக்காய் ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை 2 பேருமே டெத் ஓவர்ல போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ உபேக் மெக்காய் இந்த மேட்ச் பிளே பண்ணாருன்னா அவர் தான் டெத் ஓவர், அப்படி இல்லைன்னா ஜான்சன் ஹோல்டர் தான் வந்து அந்த டெத் ஓவர்ல வந்து பவுல் பண்ணுவாரு. ஸோ நவீன் உலக் அண்ட் உபேக் மெக்காய் 2 பேருக்குமே சேம் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா 2 அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே செகண்டா பவுல் பண்றாங்கன்னா 1 விக்கெட், ஸோ அதிகபட்சம் 2 இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா சுனில் நாராயண், டெரன்ஸ் ஹைன்ஸ், கிறிஸ் ஜோர்டன் இவங்க 3 பேரும் லோ பர்சன்டேஜ்ல வந்து இருக்காங்க. சுனில் நாராயண் போத் இன்னிங்ஸும் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சூட்டபிள் ஆப்ஷனா இருப்பாரு. ஸோ பந்து போட்டும் 2 விக்கெட்ல இருந்து 3 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டிங் ஆடல ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எடுத்து நம்ம எதிர்பார்க்கலாம். டெரன்ஸ் ஹைன்ஸ் ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் பவுல் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை. ஸோ போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்காரு. ஒரு டிஃபரன்ஸ் இப்ப போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணாலும் தாராளமா இவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த கிறிஸ் ஜோர்டன். ஸோ இந்த மேட்ச் கிறிஸ் ஜோர்டன் இருப்பாரா அப்படிங்கிறது இருக்கு. அப்படி கிறிஸ் ஜோர்டன் இல்லைன்னா நாதன் எட்வர்ட்ஸ் தான் வந்து இருப்பாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பிளே பண்ணாரு. பிளே பண்ணல 3 விக்கெட் வரையும் எடுத்திருந்தாரு. ஸோ 2 விக்கெட் LBW மூலமே அவருக்கு வந்து கிடைச்சிருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல கிறிஸ் ஜோர்டன் இந்த மேட்ச் இல்லைன்னா நாதன் எட்வர்ட்ஸை வந்து அதுல ஒரு ஆப்ஷன் வந்து பிக் பண்ணிக்கிங்க. ஸோ கிறிஸ் ஜோர்டனுக்கு என்ன ஆப்ஷன் சொல்லணும் அதே தான் நாதன் எட்வர்ட்ஸுக்கும். ஸோ இவங்க 2 பேருக்கு என்ன ஒரு டிஃபரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஜோர்டன் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர், நாதன் எட்வர்ட்ஸ் லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ இதுதான் இவங்களோட ஆப்ஷன் டிஃபரன்ஸ் வருமே உடைய. அண்ட் விக்கெட்டிங் ஆப்ஷன் 2 பேருக்குமே ஒரு காமனா தான் வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கிறிஸ் ஜோர்டன் இந்த மேட்ச் இருந்தாருன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. செகண்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 2 அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செகண்டா பவுல் பண்ணும்போது 1 விக்கெட், ஸோ அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல நம்ம எதிர்பார்க்கலாம். சேம் நாதன் எட்வர்ட்ஸும் அதே தான். லாஸ்ட் மேட்ச் ஒரு சூப்பரா நாக் ப்ளே பண்ணியிருந்தாரு. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் பண்ணும்போது 2 அதிகபட்சம் 3, செகண்டா பவுல் பண்ணும்போது 1 விக்கெட், ஸோ அன்எக்ஸ்பெக்டட் 2 விக்கெட் வரையும் நாதன் எட்வர்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததா ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். நிக்கோலஸ் பூரான், கிரண் புலார், அகில் ஹுசைன், அடுத்த பார்த்தீங்கன்னா சலாம் கேல். ஸோ இவங்க 4 பேரும் ஹை பர்சன்டேஜ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. நிக்கோலஸ் பூரான் போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட். 1 or 2 டீமுக்கு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. கிரண் புலார் ஸோ பவுல் பண்ணாரு. லாஸ்ட் மேட்ச் ஒரு ஓவர் பவுலிங் ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. இந்த மேட்ச் கிரண் புலார் பவுல் பண்ணாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை. அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை. செகண்டா பேட் பண்ணும்போது 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா அகில் ஹுசைன் செகண்டா பவுல் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸும் நீங்க இப்போ கொடுக்கலாம். போத் இன்னிங்ஸும் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச் பெரிய விக்கெட்டிங் ஆப்ஷன் எதுவும் இல்லை. பட் இந்த மேட்ச் அகில் ஹுசைன் நம்ம ஒரு 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அடுத்த சலாம் கேல் செகண்டா பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட், ஸோ அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் அப்படிங்கிறத இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த குயின்டன் டிகாக், ஜான்சன் ஹோல்டர், தீக்ஷனா, நவீன் உலக். ஸோ குயின்டன் டிகாக் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். 1 or 2 டீமுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. ஜான்சன் ஹோல்டர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை. செகண்டா பவுல் பண்றாருன்னா 50-50 ஆப்ஷனா ட்ரை பண்ணுவாங்க. தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 2 விக்கெட், ஸோ அதிகபட்சம் 3 விக்கெட் அண்ட் பேட்டிங்ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா பேட்டிங்ல இருந்து ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் அண்ட் பவுலிங்ல இருந்து 1 விக்கெட், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். போத் இன்னிங்ஸுமே ஒரு ட்ரீம் டீமுக்கு வர முடியும். அண்ட் பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் பண்ணும்போது ஒரு ஃபேண்டசி நல்லாவே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தீக்ஷனா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட். 1 or 2 டீமுக்கு ரிஸ்கா ட்ரை பண்றாங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. போத் இன்னிங்ஸ்லுமே 2 இல்ல 3 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் நவீன் உலக் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை. செகண்டா பவுல் பண்றாங்கன்னா 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா
விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சேஃபான ஆப்ஷன் என்னை பொறுத்தவரைக்கும் ரெண்டு பேருமே மஸ்ட் ட்ரை விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனுக்கு. ஸோ ரெண்டு பேருமே ட்ரீம் டீம்ல வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பாரத கேப்டன் வைஸ் கேப்டன் சூட்டபிள் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். சுமாலுக்கு ட்ரை பண்ணும்போது சுனில் நரேன், குவிண்டன் டிகாக், நிக்கோலஸ் பூரன் இந்த பர்டிகுலர் 3 பிளேயர்ல இருந்து எனி 2 பிளேயருக்கு கேப்டன் வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்களுக்கு ரொம்ப பெஸ்டான ஆப்ஷன் வந்து இருக்கும். அதே ரிஸ்கா ட்ரை பண்றேன், கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றேன் பட்சத்துல ட்ரைன்ஸ் ஹைன்ஸ் அண்ட் அகில் ஹுசைன், சலாம் கெயில், கிறிஸ் ஜார்டன், ஒபேக் மெக்காய், மகேஷ் தீக்ஷனா அண்ட் நபீல் உல்லக் இந்த பர்டிகுலர் பிளேயர்ல இருந்து எனி 2 பிளேயருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. பர்டிகுலரா கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்றவங்களுக்கு சூட்டபிள் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.